மொத்த இந்தியாவையும் கைப்பற்றி காஷ்மீர பாகிஸ்தானுக்கும் அருணாச்சல பிரதேசத்தை சைனாவுக்கும் மிச்சம் இருக்கிற இந்திய பகுதிகளை யூகேவும் அமெரிக்காவும் பங்கு போட்டுக்கலாம்னு இந்த 4 நாடுகளும் ஒன்னு சேர்ந்து இந்தியாவை அடிச்சு நொறுக்கணும்னு 1971ல இந்தோ பாகிஸ்தான் போர்ல அமெரிக்காவும் யூகேவும் தென்னிந்தியாவை தாக்கவும் சைனாவும் பாகிஸ்தானும் வட இந்தியாவை தாக்கவும் ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்த இந்தியாவும் அழிஞ்சு போகிற நிலைமையில இருந்திருக்கு. அப்ப பிரதமரா இருந்த இந்திரா காந்தி கிட்ட இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது, இந்தியாவை எங்க கிட்ட கொடுத்துடுன்னு மிரட்டி இருக்காங்க. ஆனா இந்திரா காந்தி யாருன்னோ அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னோ அப்ப தெரியல. இந்தியாவுக்கு உதவி வேணும்னு இந்திரா காந்தி கேட்டப்போ அடுத்த நொடியே மொத்த உலக நாடுகளும் மிரண்டு போற அளவுக்கு பல டன் கணக்கான ஆயுதங்களையும் நீர்முழுங்கி கப்பல்களையும் எடுத்துட்டு வந்து மொத்த பேரையும் ஓட விட்டு இருக்கு ரஷ்யா. இந்த சம்பவம் மூலமா ஒரு பெண்ணால என்ன பண்ண முடியும்னு இந்த உலகத்துக்கு தான் யாருன்னு காட்டியிருக்காங்க. இரும்பு பெண் இந்திரா காந்தி.